மாணவர்கள் ஒழுக்காற்று விடயம் சார்ந்து போதை வஸ்து மற்றும் மதுபானத்தினை உட்கொண்டு பரமேஸ்வரன் ஆலயத்தின் முன்றலில் மற்றும் தமிழர்களினுடைய பண்பாடுகளையும் அடையாளங்களையும் பேசுகின்ற பொங்குதமிழ் தூபிக்கு அருகாமையில் உள்ள கல்லாசன பகுதியில் ஏனைய மாணவர்களோடு தர்க்கத்தில் ஈடுபட்ட வேளை கலைப்பீடாதிபதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கான சட்ட நிறைவேற்று அதிகாரி பாதுகாப்பு உத்தியோகத்தர் என்பவர்களால் அவதானத்திற்கு உட்படுத்தப்பட்டு வழக்கு ஒன்று குறிப்பிட்ட கலைப்பீட மாணவர்கள் மீது தொடுக்கப்பட்டு அந்த வழக்கானது சிஸ்டமேட்டிக் முறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. பல்கலைக்கழகத்தினுடைய பேரவையானது எவ்விதமான விசாரணைகளுமின்றி எவ்விதமான ஆராய்வுகளுமின்றி குறிப்பிட்ட வழக்கு தொடர்பாக வெறுமனே உண்ணாவிரதம் இருந்து விட்டார்கள் என்ற காரணத்தின் அடிப்படையில் இதை விடுவித்திருக்கின்றது எங்களுக்கு மிக கவலையாக இருக்கின்றது. இந்த மாணவ ஒழுக்காற்று விசாரணை நெறிமுறைக்கு உட்படுத்தி ஒழுங்குமுறைப்படி நடத்தப்படும் என்று எங்களோட முதலாவது கோரிக்கை. பீடாதிபதி ரகுராம் பதவி விலகியதற்கு அந்த விடயம்தான் காரணம், பேரவை எடுத்த அந்த முடிவுதான் காரணம் என்று இருந்தால் இது வெறுமனே பேராசிரியர் ரகுராமுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த கலைப்பீட சமூகத்திற்கு மேலேயும் கொடுக்கப்பட்ட ஒரு கரை எங்கள் மீது விழுத்தப்பட்ட ஒரு அவமானமாக தான் நான் பார்க்குறேன். இதேவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் தனது பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் நேற்று கையளித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகம் பல்கலை மாணவர்களின் ஒழுக்க ரீதியான விடயங்களில் நெகிழ்வு போக்குடன் செயற்படக்கூடாது எனவும் மிக கரிசனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் வலியுறுத்தியுள்ளார்.